எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கேமராலாம் நான் சேர்ந்து பார்த்ததே கிடையாது. பிரபுதேவா சார் ஆக்ட் பண்றாரு, ஏஆர் ரஹ்மான் சார் வந்து மியூசிக் பண்றாருன்னு உடனே எனக்கு இம்மீடியட்டா 97ல நான் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் இருக்கும் போது நான் மின்சார கனவு பார்த்தேன். நான் ஒரு டாக்டரா ஒரு சர்ஜனா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா எங்க வேலை ரொம்ப கஷ்டம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பிரபுதேவா சாரோட எனக்கு யோகி பாபி சாரோட எவ்ரி செகண்ட் வந்து கண்டினியூஸா நம்ம கிரியேட்டிவா இருக்கிறது. ஸோ இனிமேல் நாங்கள் உங்களை வந்துட்டு இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் அடிக்கடிக்கு பார்க்கலாமா இல்லாட்டி எப்படி? வாட் இஸ் யுவர்? ஸோ டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் அவர்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நாங்கள் சுமாராக இருப்போம், ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ வெல்கம் டு மூன் வாக் ஆடியோ லான்ச். ஸோ ஹவ் டு யூ ஃபீல்? எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கேமராலாம் நான் சேர்ந்து பார்த்ததே கிடையாது. ஸோ ஐ அம் லிட்டில் எக்ஸைட்டட், வேற ஒன்றும் இல்லை. லிட்டில் எக்ஸைட்டட். ஆக்சுவலி இவர் சும்மா சொல்றாரு, கேமராலாம் பார்த்ததுதான் சொல்றீங்க. யூ ஆர் அன் பயங்கரமான சோஷியல் மீடியா ஃபேமஸான பர்சன். உங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பாப்புலராக இருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட்? ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கால் வந்தப்போ உங்களுக்கு அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? கால் வந்தப்போ என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பிரபுதேவா சார் ஆக்ட் பண்ணுறாரு, ஏஆர் ரஹ்மான் சார் வந்து மியூசிக் பண்ணுறாருன்னு உடனே எனக்கு இம்மீடியட்டாக 97ல நான் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் இருக்கும் போது நான் மின்சார கனவு பார்த்தேன். எஸ், ஏஆர் ரஹ்மான் சாரும் பிரபுதேவா சாரும் நான் தியேட்டரில் உட்காந்து ஏஞ்சி கிளாப் பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இம்மீடியட்டாக. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீலிங். அதுதான் அந்த அந்த மோமெண்ட் அப்படியே வந்துச்சு எனக்கு. அதுதான் நடந்துச்சு ஆக்சுவலா ஃபோன்ல பேசிட்டு இருக்கும் போது. ஸோ நீங்க ஏதாச்சும் சாங்ஸ் கேட்டிருக்கீங்களா இந்த படத்துல இருந்து? கேட்டிருக்கேன், எல்லாம் 5மே கேட்டிருக்கேன். என்னோட ஸ்டோரிஸ்லயோ ரெகுலரா நான் வந்து மூவியோட சட்டலா வந்துட்டு இன்டிகிரேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா அந்த சாங்ஸ் எல்லாம்? ஆமா, இல்ல சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஏஆர் ரஹ்மான் சாரோட பாட்டு வந்து நான் அவரோட பயங்கர பெரிய ஃபேனு. அது ஒரு 10th 11th டைமில் ஒரு டியூன் அன்லாக் ஆகும் மைண்டில், 15th டைமில் எல்லாமே சேரும், 20th டைம் கேட்டுட்டீங்கன்னா அந்த பாட்டு 50 வாட்டி நீங்கள் திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி அதுதான் நம்ம ரஹ்மான்ஸோட மேஜிக்னு நினைக்கிறேன். அவர் பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஓகேப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு தோணும். அதே வந்துட்டு 20வது வாட்டி இல்லாட்டி 30th டைம் கேட்கும்போது பா என்னையா பாட்டு இப்படி போட்டிருக்காரு இந்த மாதிரி அவ்வளோ பயங்கரமாக சொல்வார்ல அவர். எஸ். ஸோ இந்த படத்துலேருந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஒரு மெமரினா நீங்கள் என்னவா சொல்லுவீங்க? ஃபேவரட் மெமரிஸ்னால் என்னென்னா, ஸோ நான் ஒரு டாக்டரா ஒரு சர்ஜனா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா எங்கள் வேலை ரொம்ப கஷ்டம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மூவியில் நான் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸு. பிரபுதேவா சாரோட எனக்கு நிறைய ரோல் இருக்குது, யோகி பாபி சாரோடையும் எனக்கு ரோல்ஸ் இருந்துச்சு. நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா அவங்க எவ்ரி செகண்ட் வந்து எப்படி நம்ம அந்த சீனை இன்னும் பெட்டராக்கலான்னே யோசிச்சுட்டு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ஜோன்லேயே ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷன் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கு அதுவும் கஷ்டம்தான். ஆனால் இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக நம்ம க்ரியேட்டிவாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இந்த மூவிலேருந்து தான் புரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு ரொம்ப ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது, எவ்வளோ கஷ்டமான வேலைன்றதை அண்டர்ஸ்டுட். ஸோ இனிமேல் நாங்கள் உங்களை வந்துட்டு இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் அடிக்கடிக்கு பார்க்கலாமா இல்லாட்டி எப்படி? வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் கோல் இன் திஸ்? ஸோ நான் ஒரு நாளைக்கு 3 சர்ஜரி பண்ணிட்டு 25 பேஷண்ட்ஸ் பார்க்குறது. ஸோ ஒரு வருஷத்தில் 7லேருந்து 10 நாள் வேணா மூவி வேணா நம்ம பண்ணலாம். அவ்வளோதான் என்கிட்ட இப்போதைக்கு டைம் இருக்கு. ஏன்னா பிகாஸ் எனக்கு இன்டராக்ட் பண்ணுறது, ஐடியாஸை சிம்பிளிஃபை பண்ணுறது, ஆளுங்களை வந்து சிரிக்க வைக்கிறது, அவங்க பிபியை கம்மி பண்ணுறது, டான்ஸ் பண்ணி அவங்க கொஞ்சோண்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா எனி மூவ்மெண்ட் எனி லாஃப்டர் அதில் எனக்கு ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி ஆல்வேஸ். யூ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு இன்சைட் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பயங்கரமாக இந்த மூவியிலே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு தன்னடக்கத்தின் சிகரமாக இருக்கீங்க. இல்லைங்க, நான் உண்மை சொல்லட்டா, டைரக்டர் வந்து பார்த்துட்டு ஓகே டாக்டர் இது நல்லா இருக்குன்னு சொன்னார்னா நான் போய் சீனை கூட பார்க்கல. ஸோ எனக்கு ஆக்சுவலாக இது நர்வஸ்னஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட். ஆனால்
என்னோட பிரின்சிபல் என்னன்னா வாழ்க்கையில் நம்ம ப்ரொஃபஷனல்ஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணோம். எஸ், ப்ரொஃபஷனல்ஸ் வந்து டாக்டர் இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நான் அவர் சிரிச்சுட்டே சொல்லிட்டாருன்னு வைங்களேன், டைரக்டர் ரொம்ப சந்தோஷம், நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, இதுக்கு மேல வர எதுவுமே வேண்டாம். அதனால எனக்கு ஆக்சுவலா நான் எப்படி நடிச்சிருக்கேன்னே எனக்கு தெரியல. ஆனா படத்தை டைரக்ட் பண்ணவங்களுக்கு தெரியும், அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். அவங்க சந்தோஷமா இருந்தா நீங்க ஹாப்பி. அதுக்கப்புறம் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருந்தா எனக்கு இன்னும் டபுள் சந்தோஷம் வந்து. Double happiness la. I'll be very happy with that. Okay, fine sir. Thank you so much for being a part of this great movie and all the very best for your career and also for your future in Tamil film industry. Thank you so much.